بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, உல் குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பில் சூர பக்ராவுடைய பக்கம் 6வது பக்கத்தை இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்ய போகிறோம். 5 பக்கத்தை கிட்டத்தட்ட கால் ஜுஸு நிறைவுபடுத்தி இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து 6வது பக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 6. கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இதுல நம்ம கிட்டத்தட்ட 11 வசனங்கள் பார்க்க போறோம். சென்ற பக்கம் ஞாபகம் இருக்குல்ல, 5வது பக்கம், அதில் நாம் வசனம் எண் 30லிருந்து 37 வரைக்கும் ஒரு 8 வசனங்கள் பார்த்தோம். இந்த 5வது பக்கத்துல இது வரைக்கும் நம்ம 4 விஷயங்களை பார்த்துருக்கோம். 5A என்ன பார்த்தோம்? ஹலிஃபாவை படைக்க போகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லி அதன் மீதான ஒரு கேள்வியை கேட்டு வானவர்கள் சொன்ன பதில். 2வது 5Bல பெயர்களை கற்பித்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்தது. 5Cல என்ன பார்த்தோம்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாரையும் சஜதா செய்ய சொன்னது, அந்த சம்பவம், அந்த நிகழ்வு. அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சருகியது, பிறகு அவங்க தௌபா செய்து, இதை பற்றி நம்ம 5வது பக்கத்துல பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது 6வது பக்கம், அடுத்த பக்கம். இந்த 6வது பக்கத்தில் எடுத்துக்கொண்டால் இதிலும் 4 பாயிண்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. 6A, 6B, 6C, 6D. இந்த 6A இப்ப நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வழிகாட்டுதலின் முடிவு என்ற ஒரு செய்தி. இதை நம்ம விரிவா பார்க்கும்போது புரியும். அடுத்தது இஸ்ராயல் சந்ததியினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு பணி, 6B. அப்புறம் 6Cல வந்து நற்செயல் செய்கள் என்று அவங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். 6.4 அந்த நாளை குறித்த அச்சம். இதுல நம்ம ரெட்டா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாள்னா கியாமத்தை குறித்த அச்சம். இதுல ரெட்டா கொடுத்துருக்கிறது ரொம்ப கீவேர்டு. இது வந்து ஒரு டாபிக் மாதிரி, ஒரு பேஜினுடைய 4 டாபிக்ஸ் நம்ம சொல்லலாம். அதனுடைய கீவேர்ட்ஸ் வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். 6th அப்படிங்கும் போது வழிகாட்டுதல்னா இந்த கண்டன் நமக்கு ஞாபகம் வரும், இப்போ வராது, முடிக்கும் போது ஞாபகம் வரும். அடுத்து பனி இஸ்ராயில் அப்படிங்கிற வார்த்தை, நற்செயல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, அப்புறம் அந்த நாள் மறுமை நாள் அப்படிங்கிறத நம்ம ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சுலபமா இருக்கும். வாங்க அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்ப 6A 6வது பக்கத்துல முதல் பாயிண்டர், வசனம் எண் 38. அஊது பில்லாஹ். இப்ப இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வருது, ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, நான் அந்த மாதிரி ரிசைட்டேஷன் ஓதும் போது அவுது பில்லா மட்டும் ஓதுறீங்க, பிஸ்மில்லா ஓதாம ஓதுறீங்களே சரியான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சட்டப்படி நம்ம ஆரம்பத்தில் சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் அவுது பில்லா பிஸ்மில்லாவோட சட்டம் சொல்லியிருந்தோம், நினைவுபடுத்துறேன். அதாவது நம்ம இடையிலிருந்து ஓதும்போது சூராவுடைய ஆரம்பமாக நாம் ஓதினால், ஒரு சூரா ஃபாத்திஹாவோ பக்ராவோ ஒரு சின்ன சூறாவோ என்ன சூறாவோ ஆரம்பத்திலிருந்து ஓதுனா பிஸ்மில்லா ஓதணும், ஓகேங்களா, அவுதோட சேர்ந்து. இடையிலிருந்து நம்ம விட்டு விட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து போயிட்டு வரும் 286 வரைக்கும் இனிமே பிஸ்மில்லாங்கிறது அவசியம் கிடையாது, ஏன்னா தொடர்ச்சி தான். அதனால அவுது பில்லா போதுமானது. இருந்த போதிலும் ஒரு ஆரம்ப தொடர்ச்சிக்கு, வகுப்பின் ஆரம்ப தொடர்ச்சிக்கு பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அதனால இதுல யாருக்கும் குழப்பம் அடைய வேண்டாம். ஆனா அவுது பில்லா அவசியம், பிஸ்மில்லா தேவைப்பட்டால் முதல் வசனத்தை சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி இடையில அடுத்தடுத்த வசனம் சொல்லும்போது நான் அவுது பில்லாவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துக்கு அவுது பில்லா, ஏன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்ட வசனம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தான் நான் சொல்லிட்டே போறேன். அதனால அதுக்கப்புறம் நான் அவுதையும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. யதார்த்தமாக நான் அவுது ஓதி விடலாம், அது தவறும் இல்லை. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே, ஃபைன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. இப்ப சென்ற பக்கத்திலிருந்து அந்த கண்டினியூட்டி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு இறங்கும்படி சொன்னால, அதுக்கப்புறம் உள்ள தொடர்ச்சி. நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கி விடுங்கள். நீங்கள் அனைவரும்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான், பட் அதுக்கப்புறம் உள்ள சந்ததியையும் சேர்த்து சொல்றேன், எல்லாருமே அப்படிங்கிற அடிப்படையில். ஓகேங்களா, நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் நிச்சயம் வரும். எவர்கள் எனது வழிகாட்டுதலை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வார்த்தைக்கு வார்த்தை நீங்க புரியதாக இருந்தால், குல்னா மேலும் நாம் கூறினோம், குல்னா ஹ்பிது இறங்குங்கள், நாம் கூறினோம் இறங்குங்கள் என்று கூறினோம், மின்ஹா இதிலிருந்து, ஜமியான் அனைவரும். அது என்ன அனைவரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தானே இறங்க போறாங்க, அவங்க 2 பேரும் தவறு செஞ்சாங்க, அவங்க 2 பேரும் உலகத்தை இறக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க சந்ததி உட்பட நீங்க சொர்க்கத்துல இருந்திருக்கலாம், நீங்க சாப்பிட்டனால நீங்க உலகத்தை இறங்க போறீங்க, உங்களோட சந்ததியெல்லாம் இனிமே உலகத்துல தான் தொடர போகுதுங்கிற அடிப்படையில் எல்லாம் இறங்குங்க. என்னிடமிருந்து உங்களிடத்தில் நிச்சயம் வரும், நிச்சயமா உங்களிடத்தில் வரும்.
அல்லது அந்த வரும் சமயத்தில் மின்னி என்னிடம் இருந்து ஹுதன் நேர்வழி. அப்ப அந்த நேர்வழி தான் குரான். குரான் மட்டுமல்ல, இறை வேதம், அல்லாஹ்வின் தரப்பில் இருக்கக்கூடிய இறை வேதங்கள், இறைவனுடைய செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உலகத்துல நீங்க எப்படி உலகத்துல வாழணுங்கிற கைடன்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட் வச்சுக்க இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற கைட் கேட்லாகும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு போயிட்டு இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அதை நான் சொல்றேன். சொர்க்கத்துல வாழக்கூடிய ஒரு தகுதி இப்போதைக்கு நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லி இறக்குறான். ஃபமன் தபிஅ, எவர் பின்பற்றுவாரோ ஹுதாய, எனது நேர்வழியை, எனது நேர்வழி வரும்ல, எனது போதனைகள், எனது வழிகாட்டுதல்கள், எனது வேதங்கள், வேத வரிகள், அறிவுரைகள், அந்த எனது நேர்வழியை யார் பின்பற்றுவாரோ, ஹுதனுடைய அதுல என்னுடைய சேர்க்கும்போது ஹுதாய என்று சொல்லப்படுது. என்னுடைய நேர்வழி யார் பின்பற்றுவாரோ ஃபலா ஹவுஃப், அவர்களுக்கு அச்சமே இருக்காது, அலைஹிம், அவர்கள் மீது எந்த அச்சமும் இருக்காது, வலஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். இப்போ இதனுடைய பொருள் என்ன? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹுதாய் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த ஹுதாய்க்கான விளக்கத்தை சொல்லும்போது இப்னு கஸீர் சொல்றாங்க, வேதங்கள், நான் சொன்ன மாதிரி இறை தூதர்கள், இதெல்லாமே இந்த உலகத்துக்கு வரும். உலக மனிதர்கள் அனைவரையுமே முன்னேக்கு சொல்றான். அப்ப நீங்க உலகத்துல வாழக்கூடிய உங்களுக்கு இறை வேதங்களும் இறை தூதர்களும் வருவாங்க, அவங்களை நீங்க பின்பற்றணும். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்ஸனூன்ங்கிறது குர்ஆன்ல இப்ப இங்க ஆரம்பிச்சது, இனி பல இடத்துல வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வாசகம், இந்த ஸ்டேட்மெண்ட், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப வரும். இதுக்கான ஒரு 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 சரியான ஒரு தஃப்சீரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க, ஃபீமா இஸ்தக்பிலுனு மின் அம்ரி துன்யா, அதாவது அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காதுன்னா இனி துன்யால அவங்க வாழ்வதற்கு ஃபியூச்சர்ல அதாவது மின் அம்ரில் ஆஹிரா, ஃபியூச்சர்ல மறுமையிலே அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை இல்லாம நீங்க வாழலாம். அல்லாஹ்வுடைய போதனை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தால் மறுமையில் உங்கள் நிலை என்ன ஆகுமோ என்ற ஹவுஃப், பயமே தேவையில்லை, உங்களுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும். இதான் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் என்று குர்ஆன் எங்கெல்லாம் பேசுதோ அங்கெல்லாம் பொருள். வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்பதற்கு என்ன பொருள்? அலா மா ஃபாத்தஹும் மின் உமுரி துன்யா, இந்த உலகத்திலிருந்து பிரிந்து நாம் மறுமைக்கு சென்று விட்டால், உலகத்துல நம்ம எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோமே, உலகத்துல நம்ம வாழ்ந்த பூமியையும் வீட்டையும் மற்ற விஷயங்கள் விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறத நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க சரியானவராக வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து எனது நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்தால் நீங்க உலகத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உலகத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் பொறுப்பேற்பான். அது உங்களுக்கு எதுவும் நஷ்டமாகாது. நீங்க செய்தவைகள் எல்லாமே உங்களுக்கு சேகரமாக மறுமையில வந்து கிடைக்கும். மறுமையை நினைத்து நீங்கள் இனி இருக்கக்கூடிய மறு உலகத்தை நினைத்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அப்ப ஹவுஃப், பயம்னா அபவுட் ஃபியூச்சர், எதிர்காலத்தை நினைத்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஹசன், கவலை என்றால் நடந்ததை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. இதுதான் யதார்த்தம். மனித வாழ்க்கையில உங்களுக்கு பயம் எதுல இருக்கும்? இனிமே நடக்கக்கூடிய நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு நான் பயப்படுறேன், கவலையா இருக்கிறேன், நேத்து நடந்ததை நினைச்சு நான் கவலையா இருக்கேன். ஓகே, இதுதான் யதார்த்தம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். இதை சொல்லிட்டு இன்னொரு வசனத்தையுமே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி மேற்கோள் காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சூரா தாஹால 123, தாஹாங்கிற 20வது அத்தியாயம், 20வது அத்தியாயத்தினோட 123 நீங்க பாத்தீங்கன்னா இதே கருத்துல ஒரு வசனம் வருது. கால ஹபிதா மின்ஹா ஜமீஆ, அல்லாஹ் தஆலா இங்க வந்து இஹ்பிதூன்னு சொல்றான்ல, நீங்க எல்லாரும் இறங்குங்கன்னு சொன்ன மாதிரி சூரா தாஹால கால ஹபிதா, நீங்க 2 பேர் இறங்குங்க, மின்ஹா ஜமீஅன், அனைவருமே, அப்ப சேர்ந்து இறங்குங்க, பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாரையும் மனசுல வச்சு இறங்குங்க, சிலருக்கு பகைவர்களாக இறங்குங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு என்னிடம் இருந்து ஒரு நேர்வழி வரும். நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். நேர்வழி வரும். அந்த நேர்வழி யார் பின்பற்றுவாரோ ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழிகட மாட்டார், அவர் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டார். அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நேர்வழி பின்பற்றுவாங்க, வழிகட மாட்டாங்க, துர்பாக்கியசாலி ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லைங்கிறதையும் இதோட சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது என்ன வழிகட மாட்டாங்க அப்படின்னா, ஃபலா யதில்லு ஃபித் துன்யா, உலகத்தில் அவங்க வழி தவற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நேர்வழியை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் உலகத்தில் வழி தவற மாட்டார்கள் என்ற ஒரு பொருளை மாஷா அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வலா யஷ்கா ஃபில் ஆখিরা, மறுமையிலே துர்பாக்கியம் அடைய மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ உலகத்தையும் மறுமையும் முன்வைத்து அல்லாஹ் தஆலா சொல்றாங்கிறத சூரா பக்ராவுடைய 38லயும் புரிஞ்சுக்கலாம், சூரா தாஹாவுடைய 123 வச்சும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. மாஷா அல்லாஹ். ஓகேயா? இதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் மினிமம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. அப்ப இதனுடைய சாராம்சம் என்ன? வழிகாட்டுதல் முடிவுன்னு இதுக்கு ஏன் பேர் வச்சோம்? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை யார் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடைய முடிவு என்ன? உலகத்தில் அவர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், மறுமையில் அவர்களுக்கு எந்த அச்சமும் வேண்டாம். முடிவு, அதான் முடிவு, வழிகாட்டுதலை பெற்றுக் கொண்டவர்களின் முடிவு. அதுல இன்னொரு வசனம் வருது, வல்லதீன கஃபரு வகذبு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். வல்லதீன கஃபரு, மேலும் யார் நிராகரித்தார்களோ, வகذبு, மேலும் பொய்ப்பித்தார்களோ, பிஆயாத்தினா, நமது வசனங்களை, நமது அத்தாட்சிகளை யாரெல்லாம் பொய்யாக்கினார்கள், உலாயிக், அவர்கள், அஸ்ஹாபுன் நார், நரகவாதிகள். சாஹிப் என்றால் வாசி, வாதி, உடையவன். அஸ்ஹாப் என்றால் உடையவர்கள், நரகத்திற்கு உடையவர்கள், நரகவாசிகள். ஹும், அவர்கள், ஃபீஹா, அந்த நரகத்திலே,
ஹாலிதூன் நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கம் என்பது நரகம் என்பதெல்லாம் பின்பலான வார்த்தை, அதனால ஃபீஹா என்று சொல்லப்படுகிறது. அந்த நரகத்தில் அவர்கள் என்றென்று நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்ப இது சுருக்கமா நம்மளுக்கு படிக்கும் போதே புரியுது. அப்போ உலகத்திற்கு நீங்க அனுப்பப்படுறீங்க. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு மனிதா, அப்ப இந்த ஆரம்பத்திலேருந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க. உலகத்துல இறக்கப்பட்டாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நீங்க, நான் எல்லாரும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது கொடுக்கப்பட்டு விட்டது. நமக்கு என்ன இப்போதைக்கு என்ன சொல்றது, ஒரு அப்டேட்டடான, ஒரு ரீசெண்டான நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேர்வழி என்ன? அல் குர்ஆனும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும். அப்ப அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வழிகேடு இல்லை, அவர்கள் மறுமையில் துர்பாக்கியம் இல்லை. அல்லது அந்த குர்ஆனையும் ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் கவலை இல்லை, மறுமையை நினைத்தான அச்சம் தேவையில்லை. ஓகே, அப்படி அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை எடுத்து பின்பற்றாமல் மறுத்து வாழ்பவர்கள் உள்ளதீன கஃபர் வ கஸபு பிஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள். அப்ப ஹுதாய் என்பது ஹுதன் என்று சொன்னது அல்லாஹ் தஆலா வசனங்களை சொல்றான், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை சொல்கிறான். அதை ஏற்க மறுப்பவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்னு சொல்லி முடிக்கிறான். இதை நம்ம சுலபமான முறையில புரிஞ்சுக்கிறோம். இதோட ஒரு சப்ஜெக்ட் முடியுது. இந்த 6A ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு 6Bல இருந்து ஃப்ரெஷ் டாபிக் அல்லாஹ் அடுத்து ஆரம்பிக்கிறான். பனி இஸ்ரவேலர்களை பற்றியான ஒரு நினைவூட்டல்களை ஆரம்பிச்சு, இது கொஞ்சம் தூரத்துக்கு பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். பல பக்கத்துக்கு இந்த விஷயங்கள் பயணித்துக் கொண்டே போக போகிறது இன்ஷா அல்லாஹ். ஒரு நீண்ட வரலாறு இதுல இருந்து அல்லாஹ் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறோம். சூரா பக்ரான்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதெல்லாம் இந்த வசனத்தினுடைய பின்னணியில தான் அடுத்தடுத்த பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது. இப்ப இங்கேருந்து ஒரு புது டாபிக் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் 40வது வசனத்துல இருந்து. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. இந்த வசனம் 40வது வசனம். யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, இஸ்ராயலின் சந்ததிகளே, மக்களே, உஸ்குரு நினைவு கூறுங்கள், நிஅமதி எனது அருட்கொடைகளை, அல்லத்தி அது எப்படிப்பட்டது, அன்அம்து அலைக்கும் உங்கள் மீது நான் பொழிந்தேன், உங்கள் மீது நான் பொழிந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். வஅஃபு பூர்த்தி செய்யுங்கள், பிஅஹ்தி எனது வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். ஊஃபி பிஅஹ்திக்கும் உங்களுக்கான வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன். கிவன் டேக் பாலிசின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். வஇய்யாய ஃபர்ஹபூன், மேலும் என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திதான் 40வது வசனம். இதன் பொருள் என்ன? யா என்றால் அழைப்பு. பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே. இது யாரு? மதீனாவில் இருந்த வேதக்காரர்கள், யூதர்கள், வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள் தான் அல்லாஹ் தஆலா இதை குறித்து பேசுறான். அவங்கள்ட்ட இப்ப நிறைய செய்தி அல்லாஹ் தஆலா பேச போறான், நிறைய கேள்வி அவங்களுக்கு கேட்க போறான், நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நினைவுபடுத்தி பேச போறான். அதுதான் இங்கிருந்து இந்த 40ல இருந்து ஆரம்பிக்குது. சரி, இந்த இஸ்ராயில் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இஸ்ராயல்னா யாரு உங்களுக்கே தெரியும். வரலாறு படிச்சவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இஸ்ராயல்னா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தான் இஸ்ராயில் என்று சொல்லப்படும். அவர்களுக்கான இன்னொரு பெயர் இஸ்ராயில். அப்ப யாக்கூபின் பிள்ளைகளே என்று பொருள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழியில் வந்த வழித்தோன்றல்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர்களே, வாரிசுகளே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஒரு நல்ல மனிதரை, எத்தனையோ ஜெனரேஷன் முன்னாடி வாழ்ந்தவங்க தான் இஸ்ராயில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட யா பனி யாக்கூப் மாதிரி இது இதனுடைய வார்த்தை. சரிங்களா? அப்போ இதுக்கு இப்னு கஸீர் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நீண்ட தலைமுறைக்கு பிறகு யாக்கூபின் பிள்ளைகளே அப்படின்னு அல்லாஹ் தஆலா பல தலைமுறைக்கு மேல இருந்த முப்பாட்டனாருடைய பேர் அல்லாஹ் தஆலா சொல்லி இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண வர்றான். ஏன் அப்படின்னா, இது ஒரு உஸ்லூப், இது ஒரு ஸ்டைல். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்க, மறந்துடாதீங்க எப்படிப்பட்ட மனிதர் அவர். ஒரு மிக சிறந்த ஒரு இறை தூதர், பொறுமைக்கு சொந்தக்காரர், இறைவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிதல், ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலியாக, ஈமானில் பரிபூர்ணத்துவம் பெற்றவராக, ஒரு பக்குவம் அடைந்த ஒரு மிக சிறந்த ஒரு நபிமார்களில் அவங்களும் ஒருத்தங்க. சூரா யூசுப்ல அவங்களை பத்தியான வரலாறுலாம் பின்னாடி வரும், நம்ம படிப்போம். இன்னும் சில இடங்கள்ல வரதான் போகுது. அப்ப அவங்க பேர் சொல்லப்படுது. இது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, அரபுகள் சொல்லுவாங்க, எப்ன கரீம் இஃபால் கதா, அதாவது கரீம்னா சங்கையானவர், சங்கையான மனுஷனுடைய மகனை இதை செய்யுமா அப்படிம்பாங்களாம். இதை செய்யணும்னு சொன்னா போதும். ஆனா அவங்க அத்தா ஒரு சங்கையானவரா இருந்தா அவர் பேரை சொல்லும் போது, நம்ம வாப்பா பேரை காப்பாத்துறதுக்காக இதை செய்யணும், நம்ம அத்தா பேரை காப்பாத்துக்காக இதை செய்யணும்னு ஒரு பிள்ளைக்கு உணர்வு வரும். அந்த மாதிரி சொல்லுவாங்களாம். அதே மாதிரி எப்ன ஷுஜா காத்தில், அதாவது வீரனின் மகனே நீ போருக்கு போ, நீ இந்த வேலையை செய்ய அப்படிங்கும் போது, நம்ம அத்தா வீரர், அவர் வீரருடைய பிள்ளைங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மனுஷனுக்கு வரும். எப்னல் ஆலிம் குத்லுபுல் இல்ம், ஆலிமின் மகனே, அறிஞரின் மகனே, நீனும் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க அப்படிங்கும் போது, ஆமா வாப்பா பேரை நம்ம காப்பாற்றணும், அவர் மகனை நம்ம முட்டாள இருக்கக்கூடாதுங்கிறது தோன்றும். அந்த மாதிரி
பனி இஸ்ராயேலர்களின் அதாவது இஸ்ராயலினுடைய சந்ததியர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல்ல வந்த பிள்ளைகளே அப்படிங்கும்போது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்டவங்க, அவங்க பேரை காப்பாற்றணுங்கிறது ஒரு உணர்வு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றாங்கிறத மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இஸ்ராயல் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதையும் குறிப்பிடுறாங்க. அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் இருக்கு. யூதர்களே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஹல் தஅலமூன் அன்ன இஸ்ராயீல் யாக்கூப், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. ஃபகால லஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க ஹல் தஅலமூன் அன்ன இஸ்ராயீல் யாக்கூப், இஸ்ராயேல் என்று சொன்னால் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ரசூலுல்லாஹ் யஹூதிகளிடத்துல மதீனால கேட்டாங்க. காலு அல்லாஹும்ம நஅம். ஆமா அல்லாஹ்வே சத்தியமா, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹித், யா அல்லாஹ் நீனே சாட்சியாளன். இவர்கள் முன்னாடி இஸ்ராயேல் தான் யாக்கூப் என்பதாக நான் கேட்டு அவங்க ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நான் கேட்டதற்கு நீனே சாட்சி, இவர்கள் அவர்களை பின்பற்றி ஆக வேண்டும், அவருடைய போதனை இவர்கள் எடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் நீனே சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஒரு சம்பவத்தையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்தில் பதிவு செய்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லி அவங்களை நினைவுபடுத்துறான். இரண்டாவது இங்க என்ன வருது? வஅஃபு பிஅஹ்தி, எனது வாக்குறுதி வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதையும் சொல்றாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் இறைவனிடத்தில் கொடுத்த வாக்குறுதி. எப்ப கொடுத்தாங்க? காலங்காலமா கொடுத்ததுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்களுடைய வழித்தோன்றல்களா வந்தாங்க. அப்ப நீங்க இந்த ஒப்பந்தத்தை செஞ்சிருக்கிறீங்க. அப்ப அதை நீங்க பின்பற்றுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று பொருள். ஊஃபி பிஅஹ்திக்கும், உங்களிடத்தில் நான் செய்த வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை நான் பரிபூர்ணப்படுத்துகிறேன், நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் தஹாக் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவராகிய தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஊஃபி பிஅஹ்திக்கும் என்றால் அர்த அன்கும் வஉத்கிலகுமுல் ஜன்னah, உங்களை நான் பொருந்திக் கொள்வேன். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், என் மீது விசுவாசம் கொண்டு இந்த நபியை நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களை நான் பொருந்திக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தவறுகள், அட்டூழியங்கள், எவ்வளவோ சின்னத்தனமான செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, மன்னிக்கிறேன், உங்களை நான் பொருந்திக்கிறேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன், டீல் ஓகேயா என்ற அடிப்படையில் கேட்கக்கூடியதான் ஊஃபி பிஅஹ்திக்கும் என்பதாக மாஷா அல்லாஹ் அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். அடுத்த வசனம், وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. 41 وآمنوا, அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இப்போ அட்வைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க நல்லா கவனிச்சுட்டே வரணும். யா பனி இஸ்ரவேல் என்று ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் யா பனி இஸ்ரவேல்னு ஆரம்பிச்சு இன்னும் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லதான் போறான். இப்படி இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட பனி இஸ்ரவேலர்கள், நாங்க தான் சிறந்தவர்கள், நாங்க தான் இந்த முகமது இப்போ வந்து சொல்றாரு, எங்க மூசா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு போதனை கொடுத்துறாரு, இப்ப இன்னும் நீங்க குர்ஆன் எங்களுக்கு தௌரா ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறீங்கல்ல, நீங்க தான் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவன்னு சொல்றீங்கல்ல, இப்போ உண்மையிலே நீங்க அல்லாஹ் கட்டுப்படுறீங்களா, நீங்க என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்ப அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் வரப்போகுது. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு அடுத்தடுத்த அறிவுரைகள், கட்டளைகள், செய்திகள், கேள்விகள் எல்லாத்தையுமே தொடுத்துக்கிட்டே போறான். அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பாருங்க. ஆமீனு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், பிமா அன்சல்து, நான் இறக்கியதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அதான் உங்கள் மீது கடமை. பிமா அந்த ஒன்று, அன்சல்து நான் இறக்கினேன், அதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். முசாத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியது, லிமா மாக்கும் உங்களோடு இருக்கக்கூடியது, உங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றை, உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். வலா தகூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவ்வல காஃபிரின் பி, இந்த குர்ஆனை நிராகரித்த முதல் நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இதனை நிராகரித்த முதல் நபராக நீங்க ஆகிறாதீங்க. நீங்க முதல் நபராக ஏத்துக்கிட்டவங்கள வந்து நிக்கணும், ஆனா முதல் நபராக மறுக்கிறவங்கள வந்து நிக்கிறீங்களே. வலா தஷ்தரு, நீங்கள் விற்று விடாதீர்கள், பி ஆயாத்தி, எனது வசனங்களை, சமனன் கலீலா, அற்ப விலைக்கு, அற்ப காசு பணத்திற்கு, வைய்யாய ஃபத்தகூன், என்னை மட்டுமே அஞ்சு வாழுங்கள் என்று பல கட்டளைகளை இங்க அல்லாஹ் தஆலா அடுக்கிக்கிட்டே போறான். அப்ப இதுல என்னென்ன விஷயம் வருது அப்படின்னு சொன்னா, நான் இறக்கி அருளிய இந்த குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். தௌரா என்பது முந்தைய வேதம், இன்ஜீல் என்பது அதற்கு அடுத்து வந்த வேதம், அடுத்ததாக இறுதியாக இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸத்திகல் லிமா மாக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடியது உண்மைப்படுத்தக்கூடியது. இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், யூதர்களுக்கும் பொருந்தும். கிறிஸ்தவர்களிடத்தில் இன்ஜீலும் சொல்லப்பட்டது, எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், அவர் பேர் அஹ்மத் முஹம்மது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க உங்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தௌராவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடையாளத்தோட, என்ன நிறம் கொண்ட, என்ன உயரம் கொண்ட, என்ன மாதிரியான அமைப்பு கொண்ட, எப்படியாப்பட்ட குடும்பத்திலிருந்து, எந்த மாதிரியான
பண்புகள் உடையவர் வருவாருங்கிறது யூதர்களுக்கு தெரியும். இதே சூரா பக்ரா இந்த முதல் ஜுஸுடைய இறுதியில் பேசும், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த நபியை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், அடையாளம் தெரிந்து கொள்கிறார்கள். கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தான் பெத்தெடுத்த புள்ள மாதிரி. ஏன் புள்ள தான் பெத்தெடுத்த புள்ள யாருக்கு அடையாளம் தெரியாம போமா? ஏன் மோ மாதிரி தெரியுதுன்னு தூக்கி வச்சுட்டு சொல்லுவோமா? எங்கேயோ பிறந்து பிடரிய பார்த்தா கூட நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுங்கிற அல்லாஹ் தஆலா. அப்போ அப்படியாப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த நபி உங்களுக்கு வந்திருக்கிறாரு. இது ரசூலுல்லாவும் பொருந்தும், குர்ஆனும் பொருந்தும். சரிங்களா? அப்ப இந்த ரசூலுல்லாவை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அந்த ரசூல் கொண்டு வந்த இந்த வேதம், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம், உங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து எல்லாம் இது உண்மைப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வலா தகுன் அவ்வள காஃபிரின் பி, டோன்ட் பி தி ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் டினையர். முதல் காஃபிரா வந்து நிக்காத. அறிவே இல்லாதவங்க வேற, மார்க்கம் கொடுக்கப்படாத, வேதம் கொடுக்கப்படாத முஷ்ரிக்கீன்களும் இங்க இருக்கிறாங்க மதீனால. இணை வைப்பாளர்களும் இருக்கிறாங்க. அறிவற்றவர்கள், அதாவது வேத அறிவு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. முனாஃபிக் பையங்களும் இருக்கிறாங்க. நீ மார்க்கம் கொடுக்கப்பட்டவன், போதனைகள் வழங்கப்பட்டவன், இஸ்ராயல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல்ல வந்தவன், பல நபிமார்களை பார்த்தவன், பல வேதங்களுடைய பல வரிகளை படிச்சவங்க, நீங்க மறுக்கலாமா அல்லாவையும், அல்லாவுடைய தூதரையும், அல்லாவுடைய குர்ஆனையும்? இது என்ன நல்லாவா இருக்கு என்று கேட்கக்கூடிய ஒரு தோரணை. வல தகூனு, ஆகிவிடாதீர்கள், அவ்வல காஃபிரின் பிஹி, இதை கொண்டு நிராகரிக்கக்கூடிய முதல் நபனாக ஆகாதீங்க அப்படிங்கிறதுக்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் அழகான விளக்கம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீரும் இங்க இடம்பெறுது. வஇந்தகும் ஃபீஹி மினல் இல்மி மா லைஸ இன்த கைரிக்கும், உங்கள் அல்லாதவர்களிடத்தில் இல்லாத கல்வி உங்களிடத்தில் இருக்கு. மனசாட்சி தொட்டு சொல்லு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, உங்களிடத்தில் இவர் இறை தூதர் என்றும், இவர் கொண்டு வந்த குர்ஆன் இறை வேதம் என்றும் அந்த விளக்கம், அந்த ரெகக்னேஷன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த புரிதல் மற்றவங்கள்ட்ட இல்லாத அளவுக்கு உங்கள்ட்ட இருக்கு. இது உண்மை, சத்தியம். அப்படி இருந்தும் நீங்க மறுக்கிறீங்கன்னா நீங்க அவ்வளவு காஃபிரா இருக்கிறீங்க, முதல் காஃபிரா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நீங்க நிராகரிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தக்வா உள்ள இறைச்சம் உள்ளவளா நீங்க இருக்கணும். வையாய ஃபத்தகுன், என்னை மட்டும் அஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அறிவுறுத்துகிறான். ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. ولا تلبسوا, நீங்கள் கலக்காதீர்கள். அதாவது லபஸ யல்பிஸ் என்று சொன்னால் கலக்குதல், மிக்ஸ் பண்ண. டோன்ட் மிக்ஸ் அல் ஹக்க பில் பாத்தில், அதாவது சத்தியத்தை அசத்தியத்தோடு, அசத்தியத்தை சத்தியத்தோடு நீங்கள் கலக்காதீர்கள். உண்மையை பொய்யோடு, பொய் உண்மையோட கலக்கிறது. அதான் வலா தல்பிசுல் ஹக்க, சத்தியத்தை நீங்கள் கலக்காதீர்கள், பில் பாத்தில், அசத்தியத்தை கொண்டு, உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். வ தக்துமுல் ஹக்க, அதாவது வலா தக்துமுல் ஹக்க, சத்தியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். கச்சம யக்தும் என்றால் மறைத்தான். சத்தியத்தை மறக்காதீர்கள். வஅன்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டு. நிறைய இடத்துல அல்லாஹ் இதையும் சொல்லிக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டே செய்யாத, தெரியாதவன்லாம் சொல்லாத, நீ தெரிஞ்சுதான் செய்யற. தெரிந்து கொண்டே நீங்கள் உண்மையை மறைக்காதீர்கள். இதுக்கு என்ன பொருள்? மாஷா அல்லாஹ். கதாதா ரஹிமஹுல்லாஹ், இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் யாரு? இப்னு அப்பாஸ்னுடைய மாணவருடைய மாணவர். அவங்க சொல்றாங்க, வலா தல்பிசுல் யஹூதியத்த வ நஸ்ரானியத்த பில் இஸ்லாம், அதாவது யூதர்களே, யூதத்துவத்தையும் கிறிஸ்தவத்துவத்தையும் கொண்டு இஸ்லாத்துல புகுத்தாதீங்க. நாங்க அதை உற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு நீனா யூதத்துவத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் அந்த முந்தைய வேத வரிகளை, வார்த்தைகளை மாத்தி வச்சுக்கிட்டு, எங்க வழியில தான் ஒரு திரை தூதர் வருவாரு, இந்த வம்சாவளியில வரமாட்டார், இவர் உண்மை தூதர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ மாத்தி மாத்தி நீனா உனக்கு எழுதி வச்சுக்கிட்டு, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த குழப்புற வேலைலாம் வச்சுக்காத. ஓகே, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். அப்ப சத்தியமான அந்த ஹக் இஸ்லாத்தோடு பாத்திலான யூதத்துவத்தை, கிறிஸ்துவத்தையும் நீங்க கொண்டு வந்து கலக்காதீங்க. இன்ன தீனல்லாஹ் அல் இஸ்லாம். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்னு அப்பாஸ்னுடைய மாணவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் ஆகும், அதுதான் ஹக். வல் யஹூதியத்து வ நஸ்ரானியத்து பிதஅத்துன், அது நூதனமான ஒரு ஒன்றாகும், பின்னால் தோன்றிய வழிகேடான ஒன்றாகும். லைசத் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வரவில்லை. அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த என்ன சொல்றது, தூய வடிவில் அது அந்த நபிமார்கள் இருந்தபோது இருந்தது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் இருந்தபோது யூதத்துவம், அந்த அந்த பனி இஸ்ராயேலுடைய நிலைப்பாடு என்பது சரியாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது இந்த கிறிஸ்தவர்களாக இப்போ இருக்கக்கூடியவருடைய நிலைப்பாடு அப்பொழுது சரியாக இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட பிறகு அவர்கள் மாற்றி விட்டார்கள். இப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அது இல்லை என்று கருத்தை கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல மத்தது கொண்டு வந்து கலக்காது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப மற்ற மதங்களில், மற்ற கலாச்சாரங்களில், வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது மற்ற மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு வந்து இஸ்லாத்துல புகுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன் இஸ்லாத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாது? ஏன் இஸ்லாத்துல இப்படி தாடி வச்சுட்டு தான் இருக்கணுமா? பிரெஞ்சு பியர்டு வச்சுக்கூடாது. அப்ப பிரெஞ்சு பியர்டுங்கிறது இஸ்லாமிக் பியர்டு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நீ அதை கொண்டு வந்து இஸ்லாம் வச்சுட்டு நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்ணேன்னு சொல்றாதுன்னா, பிரெஞ்சு பியர்டு வச்சிருக்கேன்னு சொல்லிக்க, சுன்னத்தை பின்பற்றேன்னு சொல்லாதீங்க. அப்ப இஸ்லாம் என்பது எதுவோ
அதுதான் இஸ்லாம். அப்ப ரசூல்லாம் சஹாபாக்கள் எப்படி தாடி வச்சாங்களோ அப்படி தாடி வச்சுட்டு நான் இஸ்லாத்தை பின்பற்றேன்னு சொல்லுங்க. இல்ல உன் விருப்பம், நீ ஃப்ரெண்ட்ஸ் பேர்டு வச்சுக்க, ஆனா அது இஸ்லாம்னு சொல்லாத. நானும் தாடி வச்சிருக்கேன், இதுதான் அழகான தாடி, நீங்க என்ன நல்லா தாடி வச்சிட்டு இருக்கிறீங்க, இப்படி இல்லாம தாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இதுதான் அழகான இஸ்லாம் என்று சிலர் பேசுறாங்கல்ல, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஓகேயா? நீ பின்பற்றனா என் இஷ்டம் இது, என் விருப்பம் இதுன்னு போ. அதை விட்டுட்டு இதுதான் அழகானது, இதுதான் சத்தியமானது, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியதுன்னு சொல்லாதீங்க. தக்துமுல் ஹக்க, சத்தியத்தை மறைக்காதீர்கள், சத்தியத்தை மறைக்காதீர்கள் என்பதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் யாரு? இப்னு அப்பாஸனுடைய மாணவர் சொல்றாங்க, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மறைக்காதீர்கள், அவர்களை மக்களுக்கு மறைக்காதீர்கள். முகமது நீங்க எடுத்து அடையாளம் காட்டணும். ஆமா, தௌரால சொன்ன அடையாளம் கொண்ட முகமது இவங்க தான் நீங்க காட்டணும். ஆனா மக்கள்கிட்ட, பொது மக்கள்கிட்ட, பாமரர்கள்ட்ட முகமதை மறைக்கிறீங்க. ஐ மீன் இவங்களை அவங்க ஏத்துக்கணுங்கிற அந்த உண்மையை நிலைக்கு அவங்களை வரவிடாம இவங்களை மறைச்சே காட்டுறீங்க. இவரு கிடையாது, அந்த இறுதி தூதர் இவரு கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க மறைச்சி மக்களை திசை திருப்புறீங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓகே, அடுத்தது அது தொடர்ந்துகிட்டே போகுது. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَارْكَعُوا مَعَ الرَّاكِعِينَ. وَأَقِيمُوا الصَّلَاةَ, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸக்கா, ஜக்காத்தை கொடுங்கள். பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் சொல்றான், மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு சொல்றான், இன்னும் அவங்க இஸ்லாத்துக்கே வரல, ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்றான். ஓகேங்களா? நற்செயல்கள் செய்க அப்படிங்கிறது இந்த பாயிண்டர் இப்ப தொடருது. ஓகேங்களா? P6B பார்த்தோமா? 6C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நற்செயல்கள் செய்யுங்கள். அப்ப என்ன நற்செயல்கள்? தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க, ருக்கு செய்பவர்களோடு நீங்க ருக்கு செய்யுங்க. இது என்ன கருத்து? அப்ப இஸ்லாத்துக்கே இன்னும் வரலையா? நீ இஸ்லாத்தை ஏத்து, அல்லாவை ஏத்துக்குங்க. ஆமீனுன்னு அல்லாஹ் முந்தின வசனத்துல சொல்றான். ஈமான் கொண்டு, அல்லாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு, இறைவேதங்களை கொண்டு ஈமான் கொண்டு முதல்ல இஸ்லாத்துக்குள்ள வந்துரு. இஸ்லாத்துல பழைய மதத்தை கொண்டு வந்து கலக்காத, இந்த கலப்பட வேலையை பார்க்காத அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல மனுஷனா மாறி இஸ்லாத்துக்குள்ள வந்து மூமினாக நீங்கள் மாதிரி தொழுகை நிலைநாட்டுங்கள். வகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுங்கள். வாத்து ஸக்கா, ஜகாத்தை கொடுங்கள். வர்கஉ, மேலும் ருக்கு செய்யுங்கள். மஅர் ராக்கிஈன், ருக்கு செய்பவர்களோடு. யார் ருக்கு செய்றா? ரசூல்லா முன்னிருந்து ருக்கு செய்றாங்க, பின்னால் அணிவகுத்து சஹாபாக்கள் ருக்கு செஞ்சு ஜமாத்தா தொழுறாங்க. விவாதம் புரிஞ்சுக்கிட்டு, தர்க்கம் பேசிக்கிட்டு, திமிருத்தனமா பேசிக்கிட்டு நீ வந்து வெளியில இருந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணாத. நீனும் அந்த இடத்துல வந்து கை கட்டி அல்லாஹ் முன்னாடி நிக்க வேண்டிய ஆளு வந்து நில்லு. நீனும் தலை வணங்கி அல்லாஹ் இடத்துல ருக்கு செய்ய வேண்டிய ஆளு வந்து நில்லு. நீனும் தலை வணங்கி அவர்களோட சேர்ந்து சைதா செய்ய வேண்டிய ஒரு ஆளு. வேதம் கொடுக்கப்பட்ட உனக்கு தெரியும் அல்லாஹ் எப்படி வணங்கணும்னு சொல்லி, நான் பின்தங்கி இருக்கிறேன் என்ற அடிப்படையில கண்ணியமா வந்து நீங்களும் இஸ்லாத்தை ஏற்று தொழிலாளிகளா ஆயிருங்க. அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸக்கா வர்கஉ மஅர் ராக்கிஈன். அதுலயும் பின்தங்கி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உங்க இஷ்டத்தை நீங்க வழிபாடு நடத்திட்டு போயிடக்கூடாது. எல்லாரோட சேர்ந்து ஒரு அணியில் ஒன்றுபட்டவர்களாக, ஒற்றுமை நிலைநாட்டுபவர்களாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கிறான். பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கிறான். இது எல்லாருக்கும் தான், அவங்கள தொட்டு அவங்கள ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தான். அடுத்த வசனம் 6 அடுத்த வசனம், أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. أتأمرون الناس بالبر, நன்மை கொண்டு மக்களை நீங்கள் ஏவுகிறீர்களா? وتنسون أنفسكم, உங்களை நீங்களே மறந்தும் விடுகிறீர்களா? وأنتم تتلون الكتاب, நீங்களோ வேதத்தை ஓதுகிறீர்கள். நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டு உங்களை மறந்துவிட்டு பிறரை மட்டும் நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா? என்ன இது அறிவீனமா இருக்கு. அஃபலா தாக்கிலூன், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அறிவில்ல, உங்களை நீங்க மறந்துட்டீங்க, மற்றவங்களுக்கு கூட உபதேசம் செய்றீங்க. ஊருக்கு உபதேசம் உனக்கு அப்புறம் என்ன என்றால் அதெல்லாம் கேட்கிறோம். இந்த வசனத்துல ரொம்ப அழகான அற்புதமான சில விளக்கங்கள் எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போறோம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவங்களிடத்துல இருந்த ஒரு தவறான ஒரு செயலை இங்க வெளிப்படுத்தான். நீ வந்து வேதத்தை ஓதுற, வேதத்துல உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது, தௌரானி படிச்சவன், சரியா? அப்படி இருந்துகிட்டு நீ நல்லது செய்யணும், நீ தவறு செய்யக்கூடாது. ஆனா நீ மக்களுக்கு சொல்ற, நன்மையை ஏவுகிறாய், ஆனா உன்னை மறந்துடுற. நீ அதை செய்யாம உன்னை நீ விட்டுற. ஓகேயா? இது வந்து சரியான ஒன்றா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பொருத்தமாக ஒரு திருமறை வசனத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, என்ன வசனம் நீங்களும் கேட்பீங்க. சூரா ஹூதுடைய 88, ஹூது 11, அத்தியாயம் 11, வசனம் 88, சாப்டர் நம்பர் 11, வேர்ஸ் நம்பர் 88. இதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேட்மெண்ட் வருது. அவங்களும் ஒரு நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி. அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தி இடம் பெறுது. என்ன? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களிடத்தில்
பணி செய்த ஒரு இறை தூதர். அப்போ அவங்களுடைய ஒரு கருத்தை இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுவும் யூதர்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், ஊதும் என்பதும். எனது மக்களை இதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட வசனம் தான் அது. ஹைர், பாருங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும், நான் உங்களுக்கு மாறு செய்ய விரும்பவில்லை, நான் மாறு செய்ய நாடவில்லை. இலமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேனோ அதுல நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன். அப்படின்னா எதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேனோ அதை நானும் தவிர்த்திருப்பேன். அதுக்கு நான் மாற்றமா உங்களை தடுத்துட்டு நான் அதை செய்ய மாட்டேன். தம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவனா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, அப்ப சொன்னா அதை நான் கடைபிடிக்க தானே செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். வமா உரீது அன் உகாலிஃபு இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு, உங்களை எதை விட்டு நான் தடுக்கிறேனோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் மாறு செய்வதில்லையே, நானும் கடைபிடிக்க தானே செய்யறேன். அப்போ வெறும் உபதேசியா வாயில மட்டும் வட சுடல அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, நான் கடைபிடிக்கிறேன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் நாடுவதெல்லாம், நான் விரும்புவதெல்லாம் சீர்திருத்தத்தை தான். அதை நானும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறேன். மஸ்ததஅது, என்னால் இயன்ற அளவுக்கு நான் சீர்திருத்தத்தை விரும்புகிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு நான் என் உசுரை கொடுத்து நான் கடைபிடிக்கிறேன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பது, அதாவது நான் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியம், நன்மை செய்யக்கூடிய பாக்கியம், தீமை விட்டு விலகிக் கொள்ளக்கூடிய பாக்கியம் என்பது அல்லாஹ்வின் தரப்பில் இருந்தே தவிர இல்ல. அலைஹி தவக்கல்த் வ இலைஹி உனீப், அந்த அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அவன் பக்கம் நான் திரும்ப போறேன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இங்க சொல்றாங்க. அப்போ ஒரு நபியினுடைய, ஒரு மூமினுடைய அல்லது ஒரு தாயியுடைய, ஒரு பொறுப்பாளியுடைய மக்களிடத்தில் நன்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 நிலை, ஒரு பண்பு, ஒரு ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கணும். நான் சொல்றதை கடைபிடிப்பேன், நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதை விட்டு நானும் தவிர்த்திருப்பேன் அப்படிங்கிறத. ஆனா அதுக்காக 100க்கு 100 முடியுமா? அதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இங்க சொல்றாங்க, என்னால இயன்ற அளவுக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கடைபிடிக்க தான் செய்யறேன். அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன், அதுக்கப்புறம் நான் மாறு செய்ய அப்படிங்கிறது இல்ல. எதுவுமே நம்மளை மீறி நடந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் நான் மனிதன் என்ற அடிப்படையில் என்னால் இயன்றதை அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு முக்கியமான மசாயிலை கொண்டு வர்றாங்க. சிலருடைய கருத்து இருக்குது, இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு நீங்க நன்மையை ஏவி உங்களை நீங்க மறந்துடுறீங்களான்னு அல்லாஹ் தஆலா இங்க அதை கண்டிச்சு பேசுறான்ல. அதனால நான் தப்பு செஞ்சேன்னா மக்களை நான் தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் தப்பு செய்யறேன்ல, அதனால நான் ஒழுக்கமா ஆயிட்டு தான் நான் மக்களுக்கு நல்லது சொல்வேன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்கல்ல. அது அடிப்படையற்ற தவறானது. அதை சொல்றாங்க, அது தவறான ஒரு கருத்து. அது ஒரு பலகீனமான, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு அறிவீனமான ஒரு கருத்து அப்படிங்கிறாங்க. ஆனா அதனால ஃபகுல்லு மினல் அம்ரி பில் மஅரூஃப் வாஜிப், நன்மையை செய்வதும் அதை ஏவதும் அது கடமைதான். லா யஸ்கது அஹதுஹுமா பிதர்கில் ஆஹிர் அலா அஸஹி கௌலில் உலமா, அறிஞர் பெருமக்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடின் அடிப்படையில ஒன்றை செய்து ஒன்றை விடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்பதும் அதை ஏவ வேண்டும் என்பதும், தீமை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதும் அதை விட்டு மக்களை தடுக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. அதை கடைபிடிக்க தான் ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது சிலர் சொல்லலாம், யார் தவறு செய்யக்கூடியவனாக பாவம் செய்யறவனா இருக்கிறானோ அந்த அந்த பாவத்தை விட்டு மக்களை அவன் தடுக்கக்கூடாது, ஏன்னா அவனே செஞ்சுட்டு இருக்கான். அல்லாஹ் வேற இப்படி கேட்கிறான்ல, நீ நன்மையை விட்டு நீ ஒன்ன மறந்துடுற, அல்லது நீ தவறு செஞ்சுட்டு ஒன்னு நீ மறந்துடுற, மத்தவங்களை தவறு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு நீ மறந்துடுறங்கிறதா இதுல அந்த கருத்து இதுல இருக்கு. இப்ப இதை வச்சுட்டு சிலர் சொல்லலாம், நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் யாரையும் தவறு செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாராவது நம்மளை கேட்கற, நீ மட்டும் யோக்கியனா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கலாம், உண்மைதான். அதுக்காக நம்ம செய்யக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தெளிவா சொல்றாங்க, இந்த நிலைப்பாடு அடிப்படையற்ற, அறிவற்ற ஒரு நிலைப்பாடாகும். அதற்கு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறாகும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்துக்கு பின்னால சொல்றாங்க, அது அப்ப சஹீ, சரியானது என்ன தெரியுமா? ஒரு சரியான நிலைப்பாடு என்ன தெரியுமா? அன்னல் ஆலிம், ஒரு 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 அறிஞராக இருக்கட்டும், ஒரு மார்க்கத்தை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு போதகராக இருக்கட்டும், யஅமுரு பில் மஅரூஃப், அவர் நன்மை ஏவதான் செய்வாரு. வ இல்லம் யஃபஅலுஹு, அதை செய்யாட்டேன்னு சரி, நான் செய்யாட்டே நான் சொல்ல மாட்டேன்லாம் கிடையாது. உலகத்தில் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட 1000 நல்ல விஷயமும் நான் செய்வேன்லாம் என்னால சொல்ல முடியாது. அந்த 1000 நான் சொல்லக்கூடாதா? நான் ஒரு 4 விஷயம் செஞ்ச 4 மட்டும் தான் மக்களுக்கு சொல்லணுமா? நான் 1000 தான் சொல்லணும். அந்த 1000 எத்தனை பேர் பின்பற்றலாம்? என்னிடத்தில் அது இல்லை என்றாலும் அதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். வஇல்லம் யஃபஅலுஹு வயன்ஹா அனில் முன்கர், பாவங்களை விட்டு மக்களை தடுத்துதான் ஆக வேண்டும். வனிர்தகபஹு, அந்த பாவத்தை அவர் செய்தாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொய் சொல்லக்கூடிய பழக்கம் ஒருத்தர் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு புறம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் ஒருத்தர் இருக்குது, அதுக்காக ஒரு வாழ்நாள் முழுக்க பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மக்களுக்கு சொல்லக்கூடாதா? அப்படி கிடையாது. அது தவறான கருத்து. ஆனா எண்ணத்தில் எப்படி இருக்கணும்? அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, என்னால் இயன்ற அளவுக்கு, வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டத்தை தவிர ஒண்ணு இல்ல. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் தரணும்னு சொல்லி அல்லாஹ்வின் பாரத்தை போட்டு நானும் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்பேன், மக்களுக்கு சொல்றேன். நான் இந்த தப்பை செய்யதான் செய்யறேன், நானும் இதை விட்டு இன்ஷா அல்லாஹ் விலகிக்குவேங்கிற ஒரு மனநிலையோடு, இன்னொரு இது இல்ல இஸ்லாம், சீர்திருத்தத்தை தான் நாடுகிறேன்,
அப்ப நம்ம சீர்திருத்தத்தை நாடி என்னிடமிருந்து, நல்ல ஆழமான கருத்து, நல்லா உள்வாங்குங்கன்னு நினைக்கிறேன். என்னிடமிருந்து இந்த சீர்திருத்தம் என்ற நிலையை, ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு நான் மக்களுக்கு சொல்லணும். அதனால நான் திருந்திட்டு தான் மக்களுக்கு சொல்லுவேன், நான் அந்த தவறை விட்டுட்டு தான் மக்கள் அதை விட்டு நான் தடுப்பேன் அப்படின்னா மக்களை திருத்த முடியாது. சீர்திருத்தமே உலகத்துல இல்லாம போயிடும். அப்படி பார்த்தா யாருனால தான் சொல்ல முடியும்? நான் நல்லவன் ஆயிட்டு தான் நல்லதை சொல்லுவேன், அல்லது நான் தவறெல்லாம் விட்டு விலகிட்டு தான் தவறு விட்டு மக்களை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னா யாருனால மட்டும் தவா செய்ய முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யாருனால மட்டும் செய்ய முடியும்? நபிமார்களால் மட்டும் தான் செய்ய முடியும். அவங்க அவங்க மட்டும் தான் நல்லதை மட்டுமே செய்யறாங்க, பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகி இருந்தாங்க. அல்லது பொறுக்கெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் போன்ற நன்மக்கள் மட்டும்தான் அந்த தாவா பணியை செய்ய முடியும். அப்ப அது வல்ல சரியான கருத்து. ஆனா நம்மளுடைய உள்ளத்தில் இந்த நன்மை நான் செய்வேங்கிற என்ன இருக்கணும். தஹஜ்ஜுத் பத்தி பேசலாம், தொழுகாதவரா இருந்தும் தஹஜ்ஜுத்தை பத்தி 1/2 மணி நேரம் பேசலாம், அதோட சிறப்பை. ஆனா அவரோட உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா, பேசுவேன் ஆனா என் வாழ்க்கையில தஹஜ்ஜுத்தை கடைபிடிக்குங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. தஹஜ்ஜுத் கடைபிடிக்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாதது. ஆனா என்ன பேச சொல்றாங்க, என்னால பேசுறேன், அப்படிப்பட்ட தரத்துல இருக்கக்கூடாது. அது மோசமானது. நான் என் வாழ்க்கையில தஹஜ்ஜுத் தொழுகை இல்லைனாலும் அதை பத்தி நான் பேசுறேன், பேசியாவது என் வாழ்க்கையில வரட்டுமே அப்படிங்கிற ஒரு கவலையோட பேசுவது என்பது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி ஒரு தவறை பத்தி நம்ம பேசுறோம், அந்த தவறு நம்மள்ட்ட இருக்கலாம். பேசும்போது நான் அந்த தப்பை மௌத்தா போற வரைக்கும் செய்ய தான் போறேங்கிற மனநிலையில இருந்துட்டு மக்களை வேணா நான் தடுக்கிறேன் அப்படின்னு தடுத்தா அல்லாஹ் இங்க கட்டிக்கிற மாதிரி அந்த நிலையில சொல்லக்கூடாது. நானும் இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்குவேன், நானும் இன்ஷா அல்லாஹ் திருந்தணும், நான் மக்களுக்கும் சொல்றேங்கிற அடிப்படையில் சொன்னா அது வரவேற்கத்தக்கதுங்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான் இது கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்திருக்கோம், மறந்துடாதீங்க. அடுத்த வசனம், இந்த 6வது பாயிண்டுடைய சீனுடைய அடுத்த வசனம், நற்செயல்கள் செய்யுங்கிறதுடைய தொடர்ச்சி. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். வஸ்தஈனு, மேலும் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ர், பொறுமை கொண்டு, அஸ்ஸலாஹ், தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வ இன்னஹா, நிச்சயமாக, இதுல கபீரத்துன், இது ஒரு பாரமானதாகவே இருக்கும், இல்லா அலல் காஷிஈன், இறையச்சம் கொண்டவர்களுக்கு தவிர, உள்ளச்சம் கொண்டவர்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுவது என்பது ஒரு பாரமான ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அப்போ சபர், இதுக்குதான் இப்ப விளக்கம். உதவி தேடுங்கள். இப்ப பனி இஸ்ரவேலர்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ தொழுவணும், ஜகாத் கொடுக்கணும், அப்புறம் வந்து எல்லாரோட சேர்ந்து நீ ஜமாத்தா தொழுவணும். போன ஆயத்துல என்ன பார்த்தோம்? மக்களுக்கு மட்டும் ஏவிட்டு நம்மளை மறந்துட்டு இருக்க கூடாது, நம்மளும் திருந்துங்கிற எண்ணத்தோட மக்களுக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்லிட்டு பொறுமை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடு. இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு அழகான சில தஃப்சீர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சபர் என்றால் நிறைய முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பட்டியலிடுறாங்க. அதுல பெரும்பாலும் அவங்க சொல்றது சபர்னா சியாமுங்கிறாங்க, நோன்பு. நோன்புங்கிறதே அல்லது நீங்க சொல்ல வரான். தொழுகையை சொன்னான்ல, ஈமான சொன்னான், தொழுகையை சொன்னான்ல, ஜக்காத்தை சொன்னான்ல, நோன்பையும் சொல்ற. நோன்புங்கிறது தான் இங்க சபருடைய பொருள் என்பது பல அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்குங்கிறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க. இமாம் முஜாஹித் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். அவங்க சொல்றாங்க தொழுகை, அதாவது பொறுமை என்றால் நோன்பு. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஒரு கருத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. குர்துபி மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், அது ஒரு சிறந்த தஃப்சீர் கலை நூல். ஓகேயா? அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இப்னு கஸீர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாம், சும்மிய ரமதான் ஷஹ்ர சபர், ரமதானுக்கே சபருடைய மாதம் ஒரு பேர் இருக்கு. ஏன்? அது நோம்புடைய மாதம் தானே. அப்ப ஷஹரு சியாம் மாதிரி ஷஹரு சபர். அப்ப நோம்புனாலே அது பொறுமை தான், பொறுமைனாலே அது நோன்பு தான். ஏன்னா நோம்புல நம்ம பொறுமையா இருக்கோம்ல, சாப்பிடாம குடிக்காம இல்லறத்துல ஈடுபடாம, அப்ப கட்டுப்பாட்டோட இருக்கோம்ல. அதனால சபர்னா நோன்பு அப்படிங்கிறதா ஒரு பொருளுங்கிறது நிறைய அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நிறைய மனிதர்களிடமிருந்தும் சொல்ல அறிவிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கூற்று, அஸ்ஸௌமு நிஸ்ஃபு ஸப்ர், அதாவது நோன்பு என்பது சபரின் பாதியாகும். அதான் எப்படி அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூய்மை என்பது ஈமானின் சரி பாதியாகும். இப்ப ஈமானுடைய அம்சத்துல தூய்மைங்கிறது ஒரு பாதி அப்படிங்கிற மாதிரி சபருங்கிறது ஒரு பெரிய ஒரு அம்சம், பொறுமை அப்படிங்கிற ஒரு பெரிய அம்சம், அதனுடைய பாதியை நோன்பு நிரப்புகிறது. அப்ப சபர்னா அதனுடைய பாதி நோன்பு அப்படிங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சபருண்டாலே அறிஞர் பெருமக்கள் நினைவுபடுத்துவதுங்கிறது நோன்பு. அப்போ இந்த இடத்துல நோன்பு வச்சு தொழுது அல்லாஹ்ட்ட நீங்க துவா செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ற ஒரு அற்புதமான கருத்தை மாஷா அல்லாஹ் குறிப்பிடுறாங்க அறிஞர் பெருமக்கள். இது வந்து ஒரு பொருளாக, ஒரு கருத்தாக எடுத்துக்கலாம். அதுதான் பொருள் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, அது பொருந்தும். ஆனா சபர்னா பொதுவான மேலோட்டமான கருத்து என்ன? சபர்னா பொறுமை, பொறுமைனா பொறுமை, அதுவாக முசீபத்தின் மீது பொறுமையா இருக்கிறது, பாவம் செய்யாம நஃப்ஸை கட்டுப்படுத்தி பொறுமையா இருக்கிறது. நோன்பு அடங்கும், நோன்பு மட்டும்தான் சொல்லிடக்கூடாது, நோன்பும் அடங்கும். அதை தாண்டி வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ளக்கூடிய முசீபத்தின் மீது, கஷ்டத்தின் மீது, துன்பங்கள் மீது, வேதனைகள் மீது பொறுக்கக்கூடிய பொறுமை இருக்குல்ல, அந்த பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றியாக்கி தருவான் அப்படிங்கிறதா இந்த இடத்துல
ஒரு விளக்கம். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹுடைய கருத்து குறிப்பிடத்தக்கது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு பொதுவா சொல்லுவாங்களாம், அஸ்ஸப்ரு ஸப்ரான், பொறுமைங்கிறது 2பா. பொறுமை 2 இடத்துல பொறுமைங்கிறது இருக்கு. ஒண்ணு சப்ருன் இன்தல் முஸீபா, ஒன்று சோதனைகளின் போது, துன்பங்களின் போது, வேதனைகளின் போது நம்ம அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறது. ஹஸனுன், இது ஒரு அழகிய பொறுமை. சோதனையை அல்லாஹ் தந்தாங்கிறத பொருந்திக்கிறது. வஹ்ஸனு மின்ஹு, ஆனா அதை விட மிக சிறந்த பொறுமை எது தெரியுமா? சோதனை வந்தா வந்துருச்சு, அதை ஏத்துக்கிட்டு பொருந்திக்கிறோம்ல, அல்ஹம்துலில்லாஹ், நல்லதுதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நிறைய சோதனை கொடுத்தான். அந்த சோதனை அல்லாஹ் தந்தான்னு ஏத்துக்கிட்டாங்க, பொருந்திக்கிட்டாங்க. ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அதை விட சிறந்த பொறுமை எது தெரியுமா? அஸ்ஸப்ரு அலா அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து நாம் தவிர்ந்திருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய சபர். அதுதான் மிகப்பெரிய போராட்டம். அல்லாஹ் ஒரு சோதனை தண்டனை, உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல், தலைவலி அல்லது ஒரு நோயை தந்துட்டா, ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை தந்துட்டா, அதை பொறுத்துக்கிறோம். இது ஒரு ஓரளவுக்கான ஈமான் இருக்கவங்க கூட இந்த சபரை மேற்கொள்ள முடியும், பொறுத்துக்குவோம் அப்படின்ட்டு. ஆனா இதை விட மிகப்பெரிய சபர் எது தெரியுமா? பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து அந்த பாவம் செய்யாம போராடுறோம் பாத்தீங்களா? ஷைத்தானோட, நஃப்ஸோட. ஆசை இருக்கு, உணர்வு இருக்கு, அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, சூழல் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, எல்லாம் கைகூடி இருக்கு. ஆனா அல்லாஹ் பார்க்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விட்டு ஓடினார்கள். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள், பாவம் செய்வதற்கான சூழ்நிலை, சந்தர்ப்பம் இருந்தும், வாய்ப்பு இருந்தும் அதை விட்டு தவிர்ந்திருப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய சபர் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது இந்த இடத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நீ வாழ்க்கையில கடந்து வந்த, நீ தப்பு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலை இருந்து, உன் மனசு உன்னை சொல்லி, அது திருடுறதா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேறு சில விஷயங்களா இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம், மஹாரிம் இல்லாம அல்லாஹ் தடை செய்த எல்லாமே, அது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அதை செய்யாம நீ தவிர்த்திருந்துட்டு, அதை நீ அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கலாம். பனி இஸ்ராயேலர்கள்ல 3 பேரோட சம்பவம் இருக்கு. அதை சொன்னா ரொம்ப டீட்டெயிலா போயிடும். ஒருத்தவங்க ஒரு துவா செஞ்சு அந்த குகையிலேருந்து வெளியே வந்தாங்கல்ல, அப்போ ஒருத்தர் கூட சொல்லுவார்ல, எனக்கு தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஒரு பெண்ணோட, ஆனா நான் செய்யாம, அவங்க அல்லாஹ் பயந்துக்குங்கன்னு அந்த பொண்ணு சொன்னது, நான் பயந்துட்டு அந்த பெண்ணோட நான் தவறா நடந்துக்கல, இது நான் உனக்காக தான் செஞ்சேன்னா என்னை காப்பாதுன்னு சொல்லுவார். அவர் துவா செய்வார். அந்த பாறை சற்று விலகியதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் ஆதாரபூர்வமான சம்பவங்கள். இது மாதிரி வாழ்க்கையில சபரை மேற்கொண்டு, பாவம் செய்யாமல் சபரை மேற்கொண்டு, உமர் ரலியல்லாஹு சொல்ற மாதிரி, அல்லது ஒரு முசீபத்து தந்தா அல்லாஹ், அதுல அல்லாஹ்க்கா பொறுத்துக்கிட்டீங்க, அது ஒரு சபர். அந்த சபர் அல்லாஹ்ட்ட சொல்லி, யா அல்லாஹ், என் புள்ளைய நீ மௌத்தாக்குன, எனக்கு இப்படிப்பட்ட சோதனை தந்த, இப்படிப்பட்ட ஒரு நோயை தந்த, இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தந்த, இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த, உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன், இப்ப எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு நீ காப்பாதுன்னு அல்லாஹ்ட்ட தாராளமா கேட்கலாம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுகையை கொண்டும் சபரை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இது சாதாரணமான விஷயம் இல்ல. இது சாமானியர்களெல்லாம் இந்த தொழுகையை கடைபிடிப்பது என்பதும் சபரை மேற்கொள்வது என்பதும் எல்லாருக்கெல்லாம் முடியாது. ஹாஷிஈன்கள், இறையச்சம் உள்ளவர்களால் மட்டுமே இதை, ரொம்ப போயிட்டே இருக்கு, இறையச்சம் உள்ளவர்களால் மட்டுமே இதை கடைபிடிக்க முடியுங்கிறதை அல்லாஹ் தஆலா சொல்றான். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அல்லதீன், அந்த இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவனா? யظنون, அவர்கள் நம்புகிறார்கள். எதுன்னு என்று சொன்னால் உறுதியாக நம்புகிறார்கள் என்று அர்த்தம். இந்த இடத்துல தன்ன எதுன்னுங்கிறது இங்க பேசிக்கா படிச்சவங்க வந்து கருதினான், எண்ணினான் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா கருதுதல் கிடையாது, நம்புதல். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தன்ன எதுன்னு குர்ஆன்ல வர்றது எல்லாமே, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்றாங்க என்னன்னா, அதாவது குல்லு தன்னின் ஃபில் குர்ஆன் யகீனுன். குர்ஆன்ல சொல்லப்பட்ட தன்ன எதுன்னு, எதுன்னூன், ததுன்னு, அதுன்னு, இப்படி வரக்கூடிய எல்லா வார்த்தையும் எண்ணுகிறேன், எண்ணினார்கள், எண்ணுகிறோங்கிற மீனிங் வைக்காதீங்க. உறுதியாக நம்பினார், நம்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் வைக்கணும். யகீன்ங்கிற அர்த்தம் தான் அதுக்கு பொருந்தும். குர்ஆன்ல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். அதாவது சூரா கஹஃப்ல நரகத்தை காஃபிர்கள் பார்த்த பிறகு ஃபதன்னு, அவர்கள் நம்பி விடுவார்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்னஹும் வாக்கிஹா, அதில் விழப்போகிறார்கள் என்று அவர்கள் நம்புவார்கள், புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் மறுமையினுடைய அந்த கேள்வி கணக்கை நான் சந்திக்க இருக்கிறேன் என்பதை நான் நம்பி வந்தேன்னு சொல்லி மனிதர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது ஒன்னொன்னே ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்றதுக்கு நம்ம நேரம் போதுமானதா இருக்காது. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு வந்து தன்ன எதுன்னும் அப்படின்னா எண்ணுதல். இங்க நீங்க கேட்கிற நிறைய பேர் இது சிங்க் ஆகணும்னு நான் நம்புறேன். படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப எண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நம்புகிறார்கள் அர்த்தம். அது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. குர்ஆன்ல தன்ன எதுன்னு வந்துச்சுன்னா கருதுதல் நினைச்சுக்காதீங்க. இதுதான் கரெக்டா நம்ம தஃப்சீர் படிக்கிற மெத்தடாலஜி. ஓகே, அப்ப அது வந்து என்ன அப்படின்னா நம்புதல் அப்படிங்கிற மீனிங் எடுத்துங்க. அப்போ மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபைன். அப்ப அல்லதீன யظنون, அந்த இறையச்சம் உள்ளவர்கள் நம்புகிறார்கள், அன்னஹும், அதாவது அவர்கள் முலாக்கு ரப்பிஹிம், லாகா யுலாகி என்றால் சந்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம், சந்தித்தான் அர்த்தம். அப்ப முலாக்குன்
சந்திப்பவன், முலாக்கூன் சந்திப்பவர்கள், முலாக்கூ ரப்பிஹிம் தங்கள் இறைவனை அவர்கள் எல்லாம் சந்திக்க இருப்பவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். வஅன்னஹும் மேலும் அவர்கள் அனைவரும் இலைஹி அவன் பக்கமே ராஜிஊன் திரும்புபவர்கள் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். உறுதியாக நம்புபவர்களாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ் பக்கம் திரும்ப போறோங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கிறனால அவங்க தொழுவாங்க, கஷ்டத்தின் மீது சபராக இருப்பாங்க, பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் சபரா இருப்பாங்க, அல்லாட்ட உதவி தேடுவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இந்த பண்பை நம்மளுக்குள்ள வளர்த்துக்கணும். கடைசி பாயிண்ட்க்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பக்கம் முழுக்கவுமே நிறைய தஃசீர் சொல்ல வேண்டியதுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கியுமே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்க ஒரு ஆர்வத்தோட நீங்க கவனிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இந்த 2 வசனத்தை சொல்லி முடிச்சேன். பட் இதுல நீண்ட விளக்கங்கள் இல்லை. பாருங்க, அடுத்து அல்லாஹ் தொடர்றான். யா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களே, உஸ்குரு நினைவு கூறுங்கள், நிஅமதி எனது அருட்கொடைகளை நீங்க நினைவு கூறுங்கள், அல்லதி அது எப்படிப்பட்டது, அன்அம்து அலைக்கும் உங்கள் மீது நான் பொழிந்தேன், வ இன்னி நிச்சயமாக நான், வ அன்னி மேலும் நான், ஃபத்தல்து உங்களை நான் சிறப்புப்படுத்தி இருக்கிறேன், மேன்மையாக்கி இருக்கிறேன், அலில் ஆலமீன் அகிலத்தார் அனைவரை விடவும் உங்களை நான் மேலானவர்களாக ஆக்கி இருக்கிறேன். இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன்னை என்ன இடத்துல வச்சிருக்கிறேன்னு நினைச்சு பாருடா அப்படின்னு அல்ல யூதர்களை பார்த்து சொல்றான். அந்த 4 5ங்கிற பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டோம் சரிங்களா? அடுத்த ஆயத்துல அதான் அவங்கள்ட்ட கேட்க போறான். அப்ப பனி இஸ்ரவேலர்களே, யாக்கூப் சந்ததிகளே, உள்ள நேரமா சொன்ன உபதேசத்தை கேட்டீங்களா? கொஞ்சம் உள்ளு வாங்குனீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்க, அதெல்லாம் கடைபிடிங்க. இதையும் கேட்டுக்குங்க. என்ன? அதாவது அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்கள் சொல்றதை சொல்றேன். உஸ்குரு இதை நினைச்சு பாருங்க, நிஅமதி எனது அருட்கொடை நினைச்சு பாருங்க, ஃபேவர்ஸ் மை பவுண்டீஸ் அப்பான் யூ, மை ஃபேவர்ஸ் அப்பான் யூ, மை பிளெஸிங்ஸ் அப்பான் யூ உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட நியமத்துல நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்னி ஃபத்தல யுஃபத்தீல் என்று சொன்னால் மேன்மைப்படுத்துதல், உங்களை நான் மேன்மையாக்கியிருக்கேன், அலைல் ஆலமீன் இந்த அகிலத்தார்கள் அனைவரை விடவும் இந்த உலகத்துல எந்த உம்மத்துக்கு செய்யாத சிறப்பு உங்களை செஞ்சிருக்கேன். சும்மா கிடையாது. நீங்க மாய்தாவோட 20 எடுத்து வாசிச்சு பாருங்க. 5வது அத்தியாயம் இருக்குல்ல மாய்தா, அதனுடைய 20வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்தை பார்த்து, பனி இஸ்ரவேலை பார்த்து சொன்னாங்க, யா கௌம் எனது சமூகமே, உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் செஞ்ச நியமத்தெல்லாம் நினைச்சு பாருங்களேன்பா. இது ஜஅல ஃபீக்கும் அன்பியா உங்களில் எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கான். எந்த சமூகத்திலும் அனுப்பப்படாத அளவுக்கான plenties of prophets, எண்ணிலடங்கா பல நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்களை தான் அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுதான் வரலாறு. வஜஅல முலூக்கன் உங்களில் நிறைய அரசர்கள் ஆக்கி இருக்கிறான். வஆதாக்கும் மாலம் யுக்தி அஹத மினல் ஆலிமீன் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான். அதெல்லாம் இப்ப பட்டியலிட்டா நேரம் தாண்டிடும். ஆனா அடுத்த பக்கத்துல வரதான் போகுது. மண்ணு செல்வா அவங்களுக்கு கிடைச்சது, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடலை பிளக்க வச்சது, ஃபிரௌனை இருந்து காப்பாத்தினது அல்லாஹ் தஆலா ரெஸ்டோர் பண்ணதான் போறான். அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனா நன்றி செலுத்தி அகம்பாவத்தை ஈகவை தூக்கி குப்பையில போட்டுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வா, பின்பற்று, இந்த குர்ஆனை ஏத்துக்க, தொழு, வா, தௌபா செய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்தை நிறைவுபடுத்துறோம். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யக்பலு மின்ஹா ஷஃபாஅஹ் ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. மேலும் நீங்கள் ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள். வத்தகு அவங்களுக்கு எல்லாத்துல இறுதியாக இந்த பக்கத்துல சொல்லக்கூடிய அறிவுரை, அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். வத்தகு யோமன் அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாது. ஜஸா எஜிஸி என்னால் பகரம் அளித்தல். ஜஸாக்கல்லாஹு கைரான் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை பகரமாக கொடுப்பானாக, கூலியாக வழங்குவானாக. லா தஜ்ஸி பகரம் கொடுக்க முடியாது. ஓகே, பலன் அளிக்க முடியாது. அன் நஃப்ஸின் எந்த ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு காசு கொடுத்தோ காம்பன்சேட் பண்றது, நஷ்டத்துக்காக ஈடு கொடுக்கறது ஒண்ணும் பண்ண முடியாது. மறுமை நாள்ல எல்லாம் அவங்கவுங்க நிலையை நினைச்சுதான் பயப்படணும். ஷைஆ சிறிதும் எதுவுமே பண்ண முடியாது. வலா யக்பலு மின்ஹா எந்த ஒரு ஆன்மாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆன்மா என்ற வார்த்தை பெண்பாலுங்க. ஆன்மாங்கிற வார்த்தை அரபுகள் பெண்பால பயன்படும். அதனாலதான் எஜிசி வரல, தஜிதி பெண்பால். அதே மாதிரி வலா யக்பலு மின்ஹு வரல, மின்ஹா அந்த எந்த ஒரு ஆன்மாவிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யுக்பல்னா will not be accepted, will not be taken எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷஃபாஅத்துன் பரிந்துரை. அங்கெல்லாம் இவன் எனக்கு தெரிஞ்சவன், என் அண்ணன், என் தம்பி, என் ஹவுஸ் ஓனரு, இல்லை எனக்கு இது அது செஞ்சவர், இது செஞ்சவர் அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் கிடையாது. யாருடைய பரிந்துரை யாருக்கும் பலன் அளிக்காது. ஓகே, வலா யூஹது மின்ஹா அத்லுன் அவன் எந்த ஒரு ஆன்மாவிடம் இருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பகரம், ஈடு. ஓகேயா? இழப்பீடு நீங்க போட்டிருக்கோம். இப்ப இழப்பீடு, ஈடு, ஐதல் என்று சொன்னால் எல்லாமே ஃபிதா அப்படின்னு அரபி மொழியில சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு தொகை, பிணை தொகையோ ஏதோ ஒண்ணு
ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் கட்டி அபராதம் கட்டிட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு தொகை, ஈட்டுத்தொகை எதுவுமே, இழப்பீடுகள் எதுவும் ஏற்றுக்கப்படாது. வலஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அவங்களா இதை செஞ்சிட்டு தப்பிக்க முடியாது, வேற யாராவது வந்து கூட்டிட்டு போக முடியாது. அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். நசர உதவி செய்தான், யன்சுர் உதவி செய்கிறான், யுன்சர் உதவி செய்யப்படுகிறான், யுன்சரும் உதவி செய்யப்படுகிறார்கள். லா, மாட்டார்கள். வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார். they will not be helped by anyone அப்படின்னு அர்த்தம். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை அதில். ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் என்ன அர்த்தம் போட்டிருக்கோம், பலன் அளிக்காதுன்னு போட்டிருக்கோம். அதாவது கூலி கொடுக்க முடியாது, பலன் அளிக்காது, எந்த விதமான பிரயோஜனத்தையும் செய்ய முடியாது. இது வந்து மறுமை நாளுடைய நிலை. இது முதல் கருத்து. இது நம்மளுக்கு புரியும். பல எக்பலி மின்ஹா ஷஃபானா, யார் யாருக்கு வந்து பரிந்துரைலாம் பேச முடியாது. பரிந்துரைங்கிற ஒரு தனி டாபிக் இருக்கு. இல்லாமன் அதீன லஹுர் ரஹ்மான் வகால சவாபா, அல்ல யாருக்கு அனுமதி வழங்கியிருக்கானோ அவங்க பரிந்துரை செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை இருக்கு, நல்லடியாரோட பரிந்துரை இருக்கு, வானவருடைய பரிந்துரை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தனி கேஸ். அப்ப பாவிகளோ அல்லது வந்து நன்மை செய்யாதவங்களுக்குலாம் அந்த மேட்டர்லாம் கிடையாது. அவங்கலாம் பரிந்துரை செய்ய முடியாது. ஓகே, அப்போ யாருக்கு வந்து பரிந்துரை பேச முடியாது, கப்பு சுப்பு நிக்கணும், நடுங்கி கொலை நடுங்கி நிப்பீங்க, தெரிஞ்சுக்கங்க. அந்த நாள் அப்படிங்கிற நல்லா சொல்றான். வலா யுஹது மின் ஹாதில், எதையும் நீங்க தூக்கி அடிச்சுட்டுலாம் போக முடியாது, தூக்கி வீசிட்டுலாம் போக முடியாது. இதை வச்சுக்க, என்ன விட்டுரு அப்படின்னு நீங்க வக்கீலுக்கோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ மற்ற இடத்துல நீங்க தூக்கி கொடுக்குற மாதிரி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல நோ வே. அப்படி அதில் கொடுக்க முடியாது. இந்த அதில் அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க, பதல், பகரம், ஃபிதியா, மீட்பு தொகை, இழப்பீடு, இது எதுவுமே கொடுக்க முடியாது. அதான் குர்ஆனோட வேற சில இடங்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க, பூமி நிறக்க தங்கம் இருந்தா அந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்து நம்மளை அதாப்ல இருந்து காப்பாத்திக்க முடியுமான்னு பாவிகள் ஆசைப்படுவார்கள். அதை அவர்கள் ஃபிதாவா கொடுத்து அதாவது பகரமா கொடுத்து தப்பிச்சுக்கலாம் நினைப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வலாஹும் யுன்சரூன், அவர்கள் ஒருபோதும் யாராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் நிலை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக, அந்த மறுமையிலே வெற்றியாளர்களில் ஆக்குவானாக. ஆமீன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த 4 செய்திகள் மாஷா அல்லாஹ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 6வது பக்கத்தில் இதில் நான் படித்த விஷயங்களை புரிந்து செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். இதில் சொல்லப்பட்ட தீய விஷயங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.